அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் கஸ்டமர் ஸ்கோப்பில் ஒரு 5 ஹெச்பி மோட்டார் ஆல்ரெடி ரன்னிங்கில் வச்சுருந்தாங்க. ஏசி இண்டக்ஷன் மோட்ரு. இங்கே கன்னியாகுமரி அப்படின்னாலே இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஹில் ஸ்டேஷனில் நிறைய விவசாயங்கள் நடக்குது. இன்றைக்குமே நம்ம ஹில் ஸ்டேஷனில் தான் இந்த விவசாய தேவைக்காக இந்த சோலார் ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 7.5 கிலோவாட்டுக்கான சோலார் பேனல் பயன்படுத்தியிருக்கோம். கஸ்டமர் ஸ்கோப்பில் ஒரு 5 ஹெச்பி மோட்டார் இருக்குது. ஏசி இண்டக்ஷன் மோட்ரு. ஒரு 600 அடி ஆழத்தில் ஆல்ரெடி ஆயில் ஜெனரேட்டர் மூலமாக ரன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கு மாறாக இப்போ நம்ம சோலார் அமைச்சு கொடுத்து சோலார் பேனலில் அந்த ஏசி இண்டக்ஷன் மோட்டர் ரன் பண்ணுற வகையில் எங்களோட இன்ஸ்டலேஷனை இந்த இடத்துல சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல விவசாயம்னு பார்த்திங்கன்னா தேக்கு, செம்மரம், பாக்கு, அது போக பார்த்திங்கன்னா வாழை விவசாயம் இருக்குது. அது போக அன்னாச்சி பழ விவசாயம் இருக்குது. இது மாதிரியான மரப்பயிர் அண்ட் காய்கறி பயிர்களுக்கான விவசாயங்கள் தான் இங்கே இருக்குது. ஹில் ஸ்டேஷனில் நல்ல உயரமான இடத்துல நம்ம சோலார் பேனல் அமைச்சு கொடுத்துட்டோம். இங்கே பார்த்திங்கன்னா ஒரு பண்ணை தோட்டம் தான். இங்கே ஆடு மாடு வளர்ப்பு எல்லா விஷயமும் வச்சுருக்காங்க. இந்த ரூம் செட் அமைப்புக்கு உள்ள இந்த பவர் கன்சம்ஷன் தேவைக்காக நம்ம இங்கே வந்து இன்வெர்டர் பேட்டரி அமைச்சு கொடுத்தோம். இந்த சோலார் பேனல் மூலமாக சப்ளை கிடைக்கிற வகையில் ஆஃப் கிரிட் செட்டப்பும் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த போரில் 600 அடியில் நமக்கு ஒரு 5 ஹெச்பி ஏசி இண்டக்ஷன் மோட்ரு ஆப்ரேட் ஆகிற வகையில் எங்களோட சோலார் வாட்டர் பம்ப் ப்ராஜெக்டை அந்த இண்டக்ஷன் மோட்டருக்கு தேவையான பவர் சப்ளை கிடைக்கிற மாதிரியான இது பார்த்திங்கன்னா ஒரு ஹில் ஸ்டேஷனு இருந்தாலுமே ரொம்ப லோ சன்லைட்டு எல்லாமே இருக்கிற நேரத்துலேயும் நல்ல பெர்ஃபார்மன்ஸாக இருக்கக்கூடிய வகையிலான ஒரு சோலார் பேனல், அதுக்கான ஹெச்பிக்கான கண்ட்ரோலர் எல்லாமே பயன்படுத்தி இந்த ப்ராஜெக்டை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்கோம். உங்கள் இடங்கள்லையும் இது போல் சோலார் பம்பு செட் அமைக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி.